ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப் லிங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வரும். மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க், அதாவது 10.29 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வரும். இப்போ அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் அந்த ஃபோட்டோ லென்த் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணோம்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. ஓகே, இதை ஜூம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்டு வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஆயிரும். அவ்வளோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா பீட் மார்க்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 3 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும்தான் இந்த எஃபெக்ட். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சேம் முன்ன காப்பி பண்ண மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஸோ ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். சேம் முன்ன நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரியே தான். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ விட்டு ஸோ இங்கே செகண்ட் ஃபோட்டோ ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகிற டைமிங் பார்த்துக்கோங்க. 11.23 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோலேருந்து ஸோ ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.